السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தொடரான நிகழ்ச்சியினை நடத்தி வருகின்ற நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையின் நூடாக பல்வேறு தகவல்களை இந்த மனித உம்மத்திற்கு தருகின்றார். அந்த தகவல்களை எல்லாம் நாம் பயான்கள் மூலமாகவும் தர்பியாக்கள் மூலமாகவும் வகுப்புகள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து அறிந்து நடைமுறைப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அடிப்படை மாற்றம் தேவைப்படக்கூடிய இடம் நம்முடைய உள்ளம்தான். இந்த உள்ளத்தில் நாம் எடுக்கின்ற வலுவான முடிவுகள் தான் நம்முடைய செயல்பாடாக வெளிவருகின்றது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த புகாரி என்கிற அந்த ஹதீஸ் கிரந்தத்திலே 6000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை பதிவு செய்கின்றார்கள். அதிலே முதலாவது செய்தியாக ஒரு ஹதீஸை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அந்த ஹதீஸ் தான் இன்னமல் அமாலு பின்னியாத், நம்முடைய செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து தான். இப்போ நாம் எத்தனை பயான்களை நாம் கேட்டாலும், எத்தனை விஷயங்களை நாம் பரிமாறிக்கொண்டாலும், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், என்னென்ன சோசியல் மீடியாக்கள் வாயிலாக எவ்வளவு விஷயங்களை நாம் கேட்டாலும் நம்முடைய கல்பில் சரியான மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் செயல்படுத்த முடியாது. அதில் நம்ம தோற்று போயிடுவோம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நம்முடைய செயல்கள் எண்ணங்களை சார்ந்து தான் நிற்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வெளித்தோற்றங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய கல்புகளைத்தான் பார்ப்பான். மனிதர்கள் பார்க்க முடியாத விஷயத்தை அல்லாஹ் பார்ப்பான். மனுஷனை என்ன செய்ய முடியாத வார்த்தைகளை பார்ப்போம். நம்ம ஒருத்தட்ட பேசுனா அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம், அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம், ஒழுங்காக ட்ரெஸ் போட்டிருக்கிறாரான்னு பார்ப்போம், நல்ல ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, அவருடைய ட்ரெஸ் கோடுலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதை தாண்டி ஒருத்தருடைய கல்பை ஒரு ஆளால் பார்க்க முடியுமா என்று கேட்டால் யாராலையும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அபஸவத்தவல்லா
அன்ஜா அஹுல் அமா ஒமா இத்ரீகல் அல்லஹு எஸ்ஸக்கா அவ் எஸ்ஸக்கரு ஃபத்தன் வாஹு திக்ரா. அவர் கடுகெடுக்கின்றார், முகம் சுளிக்கின்றார், புறக்கணிக்கின்றார். அந்த பார்வையற்ற அந்த மனிதர் அவர்களிடத்தில் வரும் பொழுது, நபியே உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தின் மூலம் யார் பயன்பெறுவார், யார் பரிசுத்தம் பெறுவார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இவங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாரும் திருந்திடுவாங்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. வெளியே இருக்கார் அவர், வந்து அவர் திருந்த வாய்ப்பு இருக்கு. இவங்க திருந்துவாங்களாங்கிற உறுதிப்பாடு கிடையாது. இந்த நிலை என்பது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டிக்கின்றான். அதனால் பொதுவாக நாம் நம்முடைய கல்பு விஷயத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் நம்ம கல்பை பற்றி தெரியும். என்னுடைய இதயத்தை பற்றி, என் உள்ளத்தில் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை பற்றி, என் உள்ளத்தில் உள்ள ஈமானுடைய அளவை பற்றி, அது கூடுவது பற்றி குறைவது பற்றி நமக்கு தெரியும், நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அது சம்பந்தமான கவலையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் பட வேண்டும். அந்த கல்புல வலுவான மாற்றங்களுக்கும் உறுதியான மாற்றங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், கல்புகளை எல்லாம் புரட்டுபவனே, திருப்புபவனே, எங்களுடைய கல்பை என்ன செய்? ஹிதாயத்திலே நிலைத்திருக்க செய், உறுதியாக இருக்க செய். அல்லாஹ் சொல்கின்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ், நேரான பாதை எங்களுக்கு கிடைத்த பிறகு எங்களுடைய கல்புகளை என்ன செய்து விடாதே, திருப்பி விடாதே. எங்களை உறுதியாக இந்த கல்புல, இந்த ஹிதாயத்தில் உறுதியாக்கி வை என்று பிரார்த்திப்பதற்கு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான். பொதுவாக நபிமார்களுடைய வரவை குறித்து பல்வேறு செய்திகள் இருக்குது. நபிமார்கள் எல்லாம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். நபிமார்கள் எதுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள்? குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்கு சொல்கிறதுக்கு வந்தாங்க. வேற இது மெயினான ஒரு நல்ல பதில் தான். அல்லாஹ் தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. அப்போ இணை வைப்புக்கு எதிராக அவங்க வந்தாங்க, தௌஹீதை நிலைநாட்ட வந்தாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்ல வந்தாங்க. அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரத்துல் ஜும்ஆ என்கிற அத்தியாயம், 62வது அத்தியாயம், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? எடுத்து போய் படிக்கணும். இந்த குர்ஆனில் இங்கே சொல்லக்கூடிய, பயானில் சொல்லக்கூடிய தர்பியா, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நிகழ்ச்சி என்பதை நான் யூடியூப்லலாம் பார்த்துட்டு வர்றேன். உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை என்ன செய்ய முடியுது? யூடியூப்பில் வரக்கூடிய தாய்களை எல்லாம், பேச்சாளர்கள் பேசக்கூடியதை படம் பிடிச்சு போடுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அல்லாஹ்வுடைய அருளால் சில பிள்ளைகள், சில இளைஞர்கள் அவங்களுடைய முயற்சியில், சில குடும்பத்தார்களுடைய முயற்சியில் நம்ம மக்கள், நம்ம குடும்பத்து மக்கள், நம்முடைய உறவுகள், நம் தெரு மக்கள், நம் வட்டாரத்து மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான சிந்தனையோடு அழகான முறையில் தொடராக நடத்திட்டு வர்றாங்க. அப்போ நீங்கள் வாரம் வாரம் வரும்போது என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால், கையில் ஒரு நோட்டை வச்சுருக்கலாம், ஒரு பேனா வச்சுருக்கலாம். இங்கே சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? நோட் பண்ண டெய்லி வாய்ப்பு, வார வாரம் வாய்ப்பு கிடைக்குதே. அழகா லட்டு மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு, சான்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம வீடு தேடி செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து தாயிகளை நேரம் கேட்டு, அவர்களுக்கென்று குறிப்பு ஃபோன் போட்டு கேட்டு, நீங்கள் இந்த வாரம் வாங்கன்னு சொல்லி அதுக்கு மெனக்கெட்டு ஃபாலோ பண்ணி அவங்க சரியான நேரத்துக்கு வரணும். அதற்கு என்று நமக்கு ஏற்பாடுகளெல்லாம் அழகாக அப்புறம் விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கு ஸ்பீக்கர் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பொருட்செலவு பண்ணி இப்படி பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? சும்மா கை வீசிட்டுலாம் வரக்கூடாது. கையில் ஒரு நோட்டு வச்சுக்கணும், ஒரு பேனா வச்சுக்கணும். இங்கே சொல்லக்கூடிய என்ன செய்யணும்? கிடுக்கிடுன்னு எழுதணும். இப்போ நான் சொன்னேன், எத்தனை அத்தியாயம் எத்தனை அவசரம் சொன்னேன்? என்னாச்சு? 62ல் ஃபஜா சூரத்துல் ஜும்ஆன்னு சொன்னேன். சூரா பேர் ஜும்மா. 62வது வரிசை எண் 62, 62வது சூரா. வசன எண் எத்தனை? 2. மறந்துருச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் மறந்துடும். இனிமேல் நீங்கள் இதை கேட்கணும்னா யூடியூப்பில் போய் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படி தானே? அதுக்கு நீங்கள் அவ்வளோத்தையும் ஓட விடணும், முன்னாடி வரணும், பின்னாடி வரணும். ஃபஸ்ட்டு பேசினாரா, 2வது பேசினாரா, அரை மணி நேரத்தில் பேசினாரா, 45 நிமிஷத்தில் பேசினாரான்னு நம்ம தேடணும். அப்போ கையில் ஒரு நோட்டு இருந்துச்சு, என்ன செஞ்சிருப்பேன்? நேரம் சட்டாருன்னு எழுதிருப்பேன். ஒரு பேர் சொல்லுவேன், அதை எழுதி வச்சிருப்பீங்க. ஒரு சூறா சொல்லுவேன், ஏற்கனவே ஒரு வசனத்தை சொன்னேன், அதை எழுதி வச்சுருப்பீங்க. அப்போ நோட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம மனசில் திரும்ப பதியும்.
நம்ம யார்கிட்டயாவது சொல்கிறாங்க அழகாக ஆதாரபூர்வமாக சொல்லலாம். அப்படி திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு நம்முடைய செயல்கள் என்ன செய்யும், மாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் ஒரு வழிமுறையாக இருக்கின்ற உள்ளத்தில் ஆழமாக பதியும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கவனத்துக்கு தர விரும்புகிறேன். இந்த 62வது அத்தியாயம் 2வது வசனத்தில் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதன் நோக்கத்தை சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நபிமார்கள் அந்த மக்கள் அறியாத அந்த உம்மி சமுதாயத்தில் அல்லாஹ் நபி அனுப்புனான், அவங்களில் இருந்தே அனுப்புனான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காண்பிப்பது முதல் நோக்கம். நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனத்தை என்ன செஞ்சுவாங்க, மக்கள்கிட்ட ஓதி காமிப்பாங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனும் இந்த சுன்னாவும் இருக்குதே, இது சும்மா ஒரு பேர் தான், ஏட்டு சுரக்காயை போல கிடையாது. ஏட்டு சுரக்கான்னு எழுதுனா என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியுமா, முடியாது. அந்த மாதிரி வெறும் சொற்களால், வெறும் புத்தகங்களால், வெறும் கதைகளால் கிடையாது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்பட்ட அறியாமை கால மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய செயல் மிகப்பெரிய அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்துச்சு. ஒழுக்க கேட்டில் மோசமாக இருந்தாங்க. கொள்கை விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காபத்துல்லாவில் சுமார் 360 சிலைகள், ஒரு சிலை 2 சிலை கிடையாது. இணை வைப்பு ஒழிக்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஆனால் எவ்வளோ இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சு. இன்றைக்கி அங்கங்கே தர்காக்கள் இருக்குதா இல்லையா, இன்றைக்கி நம்ம ஊர்களில் இந்த விக்கிரக வணக்கங்கள், சிலை வணக்கங்கள்லாம் இருக்குதா இல்லையா, அன்னைக்கு 360 சிலைகள் இருந்துச்சு. அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை செயல்பாடில் பார்த்தா மோசமான செயல்பாடு, சகோதரத்துவமின்மை, உறவுகளை துண்டிப்பது, தொடர்ந்து இனப்பாகுபாடு பார்க்கறது, குலப்பாகுபாடு பார்க்கறது, ஜாதி வெறி பிடித்து இருந்தார்கள். இப்படி எல்லாத்துலேயும் மோசமாக. மது குடிச்சனா கொஞ்சம்லாம் கிடையாது, ஒரு 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 ஆஃப் குடிக்கிறது இல்லை, ஒரு அரை பாட்டில் குடிக்கிறது இல்லை, ஒரு முழு பாட்டில் குடிக்கிறது. எப்படி குடிக்கிறது, குடம் குடிக்கிறது, குடமாக குடிக்கிறது, பீப்பாயாக இப்படிலாம் இருந்த மக்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தட்டி எழுப்புறாங்க. உஷாராயிருங்க, மாறு, சரியாவா, அல்லாஹ்வை நம்புன்னு. சும்மா ஒரு நாளில் ஏற்படுச்சு அந்த மாற்றம். 23 வருஷம் தொடர். ஆனால் தொடர் பிரச்சாரம் செஞ்சாலும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட்டாங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு அடிப்படையான காரணம் இந்த 3 விஷயங்க. ஒன்று, வேதத்தை ஓதி காண்பிக்கிறது, யுத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அடுத்து வயுஸக்கீஹிம், அவர்களை தஸ்கியா செய்கிறது. தஸ்கியானா தூய்மைப்படுத்துறது, அவர்களோடு உட்கார்ந்து பேசுறது, அவர்களுடைய கல்புகளில் மாற்றம் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறது. தொடர்ந்து என்ன செய்கிறது, அவங்கள உட்கார வச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி சொல்லி திரும்ப 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 அவர்களுக்கு எடுத்து சொல்லி தஸ்கியத்து நுஃபூஸ் என்று சொல்வார்கள், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துறது. இது நபிமார்களுடைய பணிங்க, தஸ்கியா செய்கிறது. ஒயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. மூன்றாவது என்னது, வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது. அவங்களுக்கு குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறது என்பது ஒன்று. இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன்னா, வல்லதி பாதவில் உம்மியீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மானா முடிஞ்சு போச்சு, ஓதி காண்பிச்சாச்சு. அதில் உள்ள அர்த்தத்தையும் சொல்லிட்டேன். அல்லாஹ் உம்மி சமுதாயத்தில் நபி அனுப்புனா அதனுடைய நோக்கம் குர்ஆனை ஓதி காண்பிப்பது. அவருடைய அந்த நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா தஸ்கியா செய்கிறதா இருந்துச்சு. அடுத்து வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது என்பது என்ன தெரியுமா, ஓத சொல்றது. வல்லதி ஓதுங்க, வல்லதி பாஸ ஃபில் உம்மியீன ரசூலம், அப்படிதானே? அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய விவரங்கள் என்ன, இந்த குர்ஆன் நம்மள்ட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குது, இது சொல்லக்கூடிய சட்டம் என்ன, அந்த சட்டத்தின் நுணுக்கங்கள் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன, இந்த பணியையும் நபிமார்கள் செய்தார்கள். அப்போ 3 பணியை செஞ்சுருக்கிறாங்க. வேதத்தை ஓதி காண்பிக்கிறது, தஸ்கியா செய்கிறது, அடுத்து வேதத்தின் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. இந்த 3 பணிக்காகத்தான் நபிமார்கள் அனுபவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு முன்னறிவிப்பு இதில் இருக்குது. என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த மக்காவில் வந்த நபி யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி தான் யாரு,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைங்க. ஒன்று இஸ்மாயில், இன்னொன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பெரிய ஜெனரேஷனே அதில் என்ன செஞ்சு வந்துருச்சு. இந்த பக்கம் இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நபிமார்கள்னு பார்த்தா யாரும் இல்லை. அடுத்த நபி யார் தான் அவங்க சந்ததியில்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் மக்கா வந்து காபத்துல்லாவை அல்லாஹ் வந்து சொல்கிறான், இன்ன அவ்வள பைத்தி உதிஅ லின்னாஸ், மனிதர்களுக்கு கட்டப்பட்ட வைக்கப்பட்ட முதல் பள்ளி இந்த பக்காவில் இருக்கக்கூடிய இந்த காபா தான். இந்த காபா இந்த இடத்துல தான் இருந்துச்சு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? திரும்ப காபத்துல்லாவை நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளை போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு அங்கே துவா செய்கிறாங்க. ஒரு துவா கட்டி முடிச்சாங்க. முடிச்சு போட்டு, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. கட்டி முடிச்சுட்டு கூட பாருங்கள் அவங்க என்ன நினைக்கல, ஒரு மனுஷன் என்றைக்குமே ஒரு விஷயத்தை விளையங்கிடுங்க, நம்ம மனசில் என்றைக்கு மாற்றம் வரும்னா நம்ம சுயதிருப்தி கொள்வான். சில பேர் நான்லாம் வாரம் பயனுக்கு போயிடுவேன்னு நினச்சாலும் தப்பு. நான்லாம் இந்த படுத்து யார் தெரியுமா, டெய்லியும் 5 வேளை தொழுதுருவேன் அப்படின்னு நினச்சி அதையோடையும் முடிச்சிடுறது கதையை. நம்ம இன்னும் என்னென்ன பலகீனங்கள் இருக்குது? தொழுகிறிய கரெக்டாக நோன்பு வைக்கிறியா? சரி, தொழுகிற நோன்பு வைக்கிறிய, ஜக்காத்தை கரெக்டாக நீ கொடுக்குறியா? ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்குறிய? உறவுகளை பேணி நீ வாழ்றியா? உறவுகளை நீ பேணி வாழ்றிய? வட்டி விவகாரங்களில் நீ எப்படி நடந்துக்கிற? பொருளாதாரம் உன்னிடத்தில் எப்படி இருக்குது? கற்பிணித்தனத்தில் நீ பத்தினித்தனத்தில் நீ எப்படி இருக்கின்றாய்? உன்னுடைய இருண்ட பக்கம் எப்படி இருக்கின்றது? வெளியில் கரெக்டாக இருக்கிற நீ, உள்ள நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய பெட்ரூம் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? உன்னுடைய பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நீ எப்படி பேசுகிறாய்? மொபைலை நீ யூஸ் பண்ணுறனா எப்படிலாம் நீ யூஸ் பண்ணுற? என்னென்ன அப்ளிகேஷன்லாம் நீ யூஸ் பண்ணுற? அதில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ செய்து, இதெல்லாம் இருக்கா இல்லையா? அப்போ இப்படி நம்மளை மொத்தமாக பார்த்தா தான் நாம் யார் நமக்கு தெரியும். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வைத்துக்கொண்டு சுய திருப்தி பெற்றக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து அல்லாஹ்வுடைய கலீல். ஏன் கலீலாக மாறினாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி அல்லாஹ்வுடைய அடிமையோ அப்படி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிமை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கலீல் என்று சொல்வதற்கு காரணம், தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பல தியாகங்கள் செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா அப்படி கேட்டா, அஸ்லிம் இது காலலகு ரப்புஹு அஸ்லிம். அஸ்லிம் என்ற ரப்பு சொன்னால் அஸ்லம் தூ என்று சொல்லிவிடுவார்கள். நான் கட்டுப்பட்டு விட்டேன், என்ன செய்யணும் செய்கிறேன். அப்படி வந்த ஒரு மனுஷன், அவர் அல்லாஹ்வுக்காகவே சமுதாயத்தை எதிர்த்தாங்க, அல்லாஹ்வுக்காகவே அரசனை எதிர்த்தாங்கங்க. வாழக்கூடிய ஊரில் கவர்மெண்ட்டை எதிர்த்தா என்ன ஆகும்? இன்னைக்கு கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுமே யாரை எதிர்த்துச்சு? இப்ராஹிம் என்கிற ஒரு தனி நபரை டார்கெட் பண்ணிச்சு. நீ என்ன கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிற? நீ என்ன எனக்கு எதிராக பேசுகிற? என்ன என்கிட்ட விவாதம் பண்ணி வேணி வா, என்கிட்ட பேசு. இப்படி சண்டைக்கு வந்துச்சு, கவர்மெண்ட் சண்டைக்கு வந்துச்சு. போடான்னு சொல்லிட்டாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ரூதுங்கிற மன்னரை, நீங்கள் செய்வதெல்லாம் மூடத்தனம் தான், மூட நம்பிக்கை தான், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் தப்பான கொள்கையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இதனால் எனக்கு என் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, எங்கள் வாப்பா என்னை கல்லால் அடித்து துரத்தினாலும் பரவாயில்ல, எங்கள் வாப்பாக்காண்டி நான் துவா செய்வேன். இப்படிலாம் செஞ்சாங்க. அப்போ வாப்பாவை இழந்துட்டாங்க, குடும்பத்தை இழந்துட்டாங்க, நிம்மதியான ஒரு லைஃபே இல்லை. இன்றைக்கி இளமை சின்ன பிள்ளைகள்லாம் என்ன எப்படி என்ஜாய் எப்படி இருக்கிறோம், ஃபன்னாக வாழ்க்கை போகணும் அதான நினைக்கிறோம். இந்த யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணு, எப்படி நம்மளை இந்த சமூகம் வச்சுருக்கு. எதை பற்றியும் கவலை கூடாது, அம்மா பற்றியும் கவலை கிடையாது, அப்பாவை பற்றியும் கவலை கிடையாது. வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஜாலியாக இருக்கணும். இதான இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த டார்கெட்டாக இருக்குது. யாரை பற்றியும் கவலை கிடையாதுன்னு. அந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 18 வயசாக இருக்கிறீங்க, 19 வயசாக இருக்கிறீங்க, 20 வயசாக இருக்கிறீங்க, 25 வயசாக இருக்கிறீங்க, இளவட்டமாக நீங்கள் இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நேரத்தில் வீக்கு எண்டில் இந்த பயானில் உட்கார்ந்துருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, ரப்பு தந்திருக்கக்கூடிய ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு சான்ஸு. ஆனால் இந்த வயசில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய தியாகத்துக்கு முன்மாதிரியாக ரோல் மாடல் ஆகிட்டாங்க. ஹலீலா ஆனதே அப்போ தான், ஜாலியாக இருந்திருக்கலாம்ல.
அவங்க ஜாலியாக இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். அவங்க ஊர் ஈராக்கில் ஊர் அப்படிங்கிற அவங்களுடைய ஊர், அந்த ஊரில் அவங்க வாப்பா ஒரு பெரிய டானு, அரசுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பூசாரி. அவர் சொன்னால் கவர்மெண்ட்டே கேட்கும், அரசு கேட்கும், செவிதாழ்த்தி கேட்கும். சொல்லுங்க, அந்த ஆசர், அவர் பேர் என்னது, ஆசர். இதெல்லாம் எல்லாம் குரானில் சொல்கிறான். அவ்வளவு முக்கியமான இடத்துல ஒரு விஐபியுடைய பிள்ளையா வளர்ந்தவர் யாரு? இன்னைக்கு விஐபி பிள்ளைலாம் எப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறோமா இல்லையா? விஐபியுடைய பிள்ளைகள், மினிஸ்டர்ஸ் உடைய பிள்ளைகள், சிஎம் உடைய பிள்ளைகள், அவர்களுடைய உறவுக்காரர்கள் இன்றைக்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய விஐபி உடைய பிள்ளையாக இருந்து அவர்கள் அல்லாஹ்வை அறிவதிலே கவனம் செலுத்தினார்கள். இந்த மக்கள்லாம் மூட நம்பிக்கையில போயிட்டு இருக்கிறாங்களே, இதுல நம்ம போகக்கூடாது, இவங்க செய்யறது தப்பு அப்படின்னு நினைச்சாங்க. உண்மையிலேயே நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு அவங்க தேடினாங்க. அப்போதான் அல்லாஹ் என்ன செஞ்சான், பல விஷயங்கள்ல தந்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, ஊரை இழந்து, ஹிஜ்ரத்துக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு அதுக்கப்புறமா தான் காபத்துல்லாவை கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் போய் படித்து பாருங்கள். சூரத்துல் பக்கராவில் 102வது அத்தியாயம் 123, 124 இந்த தொடர்ச்சியில் நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான். இந்த நான் சொன்ன ஆர்டர் அப்படியே படிச்சுட்டு வாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஒத்துபா அலைனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. பாவம் செஞ்சால் தாங்க தௌபா கேட்பாங்க. ஒரு மனுஷன் தௌபா எப்போ கேட்பான்? ஒரு பாவத்தை செஞ்சுட்டு, ஆகா நான் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் செஞ்சுட்டேனே, என் ஒய்ஃபுக்கு, மனைவிக்கு இந்த அநியாயம் தெரியாமல் இருக்கலாம், என் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், என் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள்கிட்ட நான் இந்த தவற மறைக்கலாம், அண்ணன் தம்பிகிட்ட மறைக்கலாம், அக்கா தங்கச்சிட்ட மறைக்கலாம், அண்டை வீட்டுக்காரங்கள்ட்ட மறைக்கலாம். ஒரு கேவலமான ஒரு குற்றத்தை நான் செஞ்சுட்டேனே, அல்லாஹ் மன்னிக்கலைன்னா நான் என்ன ஆயிடுவேன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், நீதியானனாச்சே, அவன் சரியான நீதியெல்லாம் வழங்குவான் அப்படிங்கிற அந்த அச்சம் ஏற்பட்டு ஒத்துபா அலைனா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்றதுக்கு பேர் என்னது? தௌபா. ஒரு மனிதர் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறாரு? அல்லாஹ் மன்னிச்சிரு. இது ஒவ்வொரு ஈமான்தாரிகள்கிட்ட இருக்கணுங்க. நம்ம ஒரு தொழுதுட்டு கூட மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம்? ரப்பனா தக்கப்பல் மின்னா, எங்கள்கிட்ட இருந்து இது ஏற்றுக்கோ, எங்கள்கிட்ட இருந்து பிழைகள் இருக்கலாம், நீ சொன்னங்கிறதுக்காக நாங்கள் செஞ்சோம், எங்கள்கிட்ட இருந்து இது ஏற்றுக்கோ அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாட்ட நம்ம தொழுகிறோமே, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ன நமக்கு தெரியுமா? நோன்பு வைக்கிறோம், அந்த நோன்பின் தன்மை என்ன, ஜக்காத்தின் தன்மை என்ன, ஹஜ்ஜு செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், ஹஜ்ஜுக்கெல்லாம் அந்த துவா செய்வோம். என்ன துவா? யா அல்லாஹ் மக்பூலான ஹஜ்ஜை கொடுன்னு, மக்பூலான நோன்பு, மக்பூலான தொழுகை, மக்பூலான சதகா, மக்பூலான ஜகாத், மக்பூலான குர்ஆன் ஓதுவது, மக்பூலான துஆக்கள் எல்லாமே மக்பூல் ஆகணும்ல, அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும்ல, அதற்குரிய தரம் அதுக்கு இருக்கணும்ல, குவாலிட்டி இருக்கணும்ல. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பண்பை சொல்றாங்க. நாம சின்ன சின்ன விஷயத்தையும் சுயதிருப்தியும் மேற்கொள்ளும், நல்லா செஞ்சுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், தொழுதுட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம்ல, இதுவே முதல்ல தப்பு. அல்லாஹ் இந்த தொழுகை சரியா இருக்கணும், என் வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் மௌத் வரைக்கும் என்னை சரியாக கொண்டு போ. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலேருந்து கிடைக்கக்கூடியது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒத்துபா அலைனா ரப்பனா தக்கப்பல் மின்னா, இந்த ஏற்றுக்கு இந்த இபாதத்தை ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டு ஒரு துவா செய்கிறாங்க. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வமின் துர்ரியத்தினா உம்மத்த முஸ்லிமத்தன் லக். யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக என்னையும் என் பிள்ளையும் ஆக்கு. ரெண்டு பேரும் கேட்குறாங்க. கட்டுப்படாமையே கேட்டாங்க. கட்டுப்படணும்னா யாரை பார்க்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். உண்மையான முஸ்லீம் யாரு? உலகத்தில் ரோல் மாடலாக யாரை பார்க்க சொல்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கிறான். இன்ன இப்ராஹிம் காண உம்மத்தன் காணித்தல் இல்லாஹி ஹனீஃபா, ஒரு தனி சமுதாயம் அவரு, ஒரு பெரும் புரட்சியாளர் அவரு, மிகப்பெரிய தௌஹீத்வாதி அவரு, மிகப்பெரிய தியாகி அவரு என்று போற்றுகிற ரப்பு இதையும் சேர்த்தான் பார்க்க சொல்றான். எப்படி ஒரு அவர் ஒரு நிலையோடு இருந்தாரு, சுய திருத்தம் பரிசோதனைங்கிறதுல அவர் தெளிவா இருந்தாரு. நாம எப்படி போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில? கடைசியில் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு எங்களை எல்லாரும் நல்ல முஸ்லீமாக ஆக்கு, எங்க சந்ததிகளையும் முஸ்லீமாக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை. எங்க சந்ததிகளையும் முஸ்லீமாக்கு. இன்னைக்கு குடும்பமாக நீங்க இருக்கிறீங்க, சகோதரர் அப்படித்தான் சொன்னாங்க. இங்க எங்க குடும்பத்திற்காரர்களாக நாங்கள் சேர்ந்து இந்த பயானம் நடத்தி பெரிய விஷயங்க. குடும்பமா ரப்புக்கு கட்டுப்படுறதுக்கு பாருங்க. குடும்பமா அல்லாஹ்வுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்றது, நல்ல தகவல்களை, நல்ல செய்திகளை மாறி மாறி பரிமாறிக்கொள்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை துஆ சொல்றோம்ல, அத்தஹியாத்துல என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸலவாத்து
வாலாலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம். குடும்பம் ஆளு இப்ராஹிம், இப்ராஹிம் அதே மாதிரி தான் இங்கே வந்துடும். இங்கே உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அல்லது ஒரு உங்கள் பேர் என்னது, ஷம்சுத்தீன், ஆளு ஷம்சுத்தீன் முடிஞ்ச ஆளு ஷம்சுத்தீன் எல்லாரும் வந்துடுவீங்க, அப்படி தானே? ஆளு ஷம்சு, அந்த ஆளுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடத்தப்பட வேண்டிய ஒன்று. ஒட்டுமொத்த குடும்பமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பண்பு. இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டு அந்த மக்களை சேஃப்டி பண்ணுறாங்க. தன் குடும்பம் சரியாக இருக்கணும், தான் சந்ததி சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்திக்கிறார்கள். பாருங்கள், 2வது அத்தியாயம் 129வது வசனம். 2:129 என்ன வசனம் தெரியுமா? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம். இந்த காபத்துல்லா புனர்நிர்மாணம் செஞ்சாச்சு, இதுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள இந்த இபாதத்தை. இந்த மக்களுக்கு மத்தியில் நான் இங்கே தான் விட்டுட்டு போகிறேன். யார? இஸ்மாயில. என்னுடைய சந்ததி இங்கே தான் வாழ போகிறது. இவர்களுக்கு இடையே நீ ஒரு தூதரை அனுப்பி வை. யார் துவா செய்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என் மகனை தூதராக்குன்னு சொல்லலை, என் மகன் வழியில தூதரை கொடுன்னு. என்ன சொல்றாங்கன்னா, பிற்காலத்தில் எங்களுக்கு இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை அனுப்பி வை. அந்த தூதர் எத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தூதர். ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கா? 62வது அத்தியாயம் 2வது வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் அனுப்பினோம் என்று சொல்லும்போது அல்லாஹ் எதை சொன்னானோ அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார் பிரார்த்திச்சிருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சார். யாருக்காண்டி? குடும்பத்துக்காண்டிங்க, தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டி. இந்த சந்ததி மீது கவலைப்படுவது, குடும்பங்கள் மீது கவலைப்படுவது, நம் குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாத்திரமே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், நல்ல ஒரு முன்மாதிரி குடும்பமாக இருக்க வேண்டும் நினைக்கிறது இருக்கா இல்லையா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத். அடுத்து துவா செய்றாங்க, ஒயு அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த தூதர் அந்த மக்களுக்கு மத்தியில் வேதத்தையும் ஞானத்தையும் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒயு ஜக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் வேண்டும். இப்போ இந்த வசனத்தை படிச்சுட்டு அப்படியே அந்த வசனத்தை படிச்சா அல்லாஹ் யாருடைய துவாக்கு தான் அனுப்பியிருக்கான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாக்கு தான். வணங்குதா? நம்மளும் அப்படி தான் நினைக்கணுங்க. நம்ம இந்த டவுனில் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு போகிறோம், அமீர் சாஹிப் தெருவா, இந்த தெருவில் நம்ம வாழ்கிறோம். 50 வருஷத்துக்கு பிறகு இந்த தெருவில் யார் இருக்க போகிறா? யாரை சொல்லுவோம்? நான் இருப்பேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். தைரியம் இருக்கா? 50 வருஷத்துக்கு பிறகு, 100 வருஷத்துக்கு பிறகு யாருமே நம்ம இருக்க போகிறது கிடையாது. இப்படி சொல்கிறதுனால நமக்கு ஏதாவது கவலை இருக்கா? உண்மை தானே. 50 வருஷத்துக்கு பிறகு நம்ம இருப்போம். நான் இருப்பேனா? யாருக்கு? ஒன்றும் வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ 60, 63 போச்சு, 60, 50, 40 ஆகி போச்சு. எப்போ எங்கே மரணம் வருதுன்னே தெரியலை. 50 வருஷத்துக்கு பிறகு இந்த பகுதிகளில் வாழப்போவது யாரு, இருக்க போவது யாரு, அவர் யாராக இருக்க வேண்டும்? இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை. அப்போ பிரார்த்திக்கும் போது 3 விஷயத்தை சொன்னாங்க. இந்த மக்களுக்கு மத்தியில் அப்போ ஒரு தூதர் அனுப்பு, அந்த தூதர் குர்ஆனை ஓதி காண்பிக்கணும், அந்த தூதர் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கணும், அந்த தூதர் அந்த மக்களுக்கு தஸ்கியா செய்ய வேண்டும். இவ்வளோ அழகா துவா. அந்த துவாவுக்கு அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சு அதைத்தான் செய்கிறார்கள். ஆக 3 பணி. இந்த தஸ்கியான என்னன்னா அதுதான் உள்ளம் சார்ந்த பணி. நம்ம கல்பு இருக்கா இல்லையா, அந்த கல்பை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். கல்புல தான் பல விஷயங்கள் புதைந்து கிடக்கு, அது ஒரு புதையல். அதை சரியாக நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி கடிவாளமிட்டு கொண்டு போய் விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், தயார். மிக உடலில் போட்டு நான் எனக்கு 6 பேக் இருக்குது, எனக்கு ரொம்ப பலசாலி, நான் அதை வச்சுலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. எதை வச்சு தான் செய்ய முடியும்? கல்புல தைரியம் இல்லைன்னு வைங்களேன், ஓடிடுவானுவோம். 313 சஹாபிகள் அல்லது 314 சஹாபிகள் பத்ரில் நின்று அவர்கள் களம் கண்டார்கள் என்றால் அவங்க பலசாலிகளான்னு கேட்டால் கிடையாது. ஏன் பலசாலிகள் இல்லை அப்படின்னா ரொம்ப வயசானவங்களாம் இருக்காங்க படையில். அப்போ தான் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் போயிருக்கிறாங்க. ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, ஒழுங்கான தூக்கம் கிடையாது, ஒழுங்கான தங்குமிடம் கிடையாது, ஒழுங்கான உடுப்பு கிடையாது, ஒழுங்கான ஆயுதங்கள் கிடையாது, ஒழுங்கான வாகனங்கள் கிடையாது, ஒழுங்கான போர் பயிற்சியும் கிடையாது, எதுவுமே ஒழுங்கு கிடையாது கல்பை தவிர. கல்பு எப்படி இருந்துச்சு? ஒழுங்கா இருந்துச்சு. எப்படி? இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை கோடி முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள்,
இன்றைக்கு உலகத்தில் இத்தனை கோடி முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவில் உலகம் முழுவதும் இத்தனை நாடில் இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்றது, இஸ்லாமியர்கள் ஆட்சி நடக்கிறது. எல்லாம் ஒழுங்கா இருக்கு. எது ஒழுங்கா இல்லை? கல்பு ஒழுங்கா இல்லை. அப்போ கல்பு விஷயத்துல நாம் ரொம்பவும் கவனமாக இருந்து அந்த கல்பை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்து விட்டால், அது பற்றி கவலை கொள்வதற்கும் துஆ செய்வதற்கும் நாம் தயாராகிவிட்டால், அதுதான் நம்முடைய வெற்றியின் முதல் படி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அல் குர்ஆன்ல யூதர்களை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ் சொல்றான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك. யூதர்களை பற்றி பேசுறான தூரமா இருக்குல்ல, அந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்றான். இந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு நீங்க பார்த்துக்கிடுங்கன்னு. சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك. உங்களுடைய கல்புகள் எல்லாம் இறுகி போய்விட்டது. அல்லாஹ் அப்படின்னு சொன்னா என்ன வரணும்? அச்சம் வரணும். நம்முடைய செயல்பாடுகள் குறித்து சிந்திக்கணும். நாம இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு போக மாட்டோம். திடீர்னு ஒரு நாள் மௌத்து என்ன செஞ்சிடும்? வந்துடும். திடீர்னு ஒரு நாள் மௌத்து வரும். அதாலத்து சமா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகங்க, அதாலத்து சமா, வானத்தின் நீதிமன்றம் அப்படின்னு அந்த புத்தகத்தில் அந்த ஆசிரியர் தன் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அந்த உண்மை சம்பவத்தில் ஒரு கசாப்பு கடைக்காரரை பற்றி அவர் எழுதுகிறார். ஒரு கசாப்பு கடைக்காரர் பகுதாதில் வாழ்றாரு. அந்த பகுதாதில் வாழக்கூடிய அந்த கசாப்பு கடைக்காரர் 20 வருஷமா அந்த ஊரில் கடை வச்சிருக்கிறார். 20 வருஷமா வச்சிருக்கிறார். அந்த ஊரில் அவர் நல்ல பேர், அவருக்கு குட் நேம், நல்ல மனுஷன்பா, தங்கமான ஆளுப்பா, அவர் வேலை உண்டு, அவர் வெட்டி உண்டு இருப்பா, அவர் வேலையை வெட்டி பார்த்துட்டு இருப்பாருப்பா, எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாருப்பா அப்படின்னு பேர் வாங்கினவர் அந்த மனுஷன். அவருடைய வேலையை காலையில் எந்திரிச்சு தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு அவர் போய் ஆடு மேய்க்கிற அந்த இடத்துக்கு போய் ஆடை பிடிப்பார், அதை அறுப்பார், அதை கொண்டு வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்பார், அப்புறமா கரையை முடிட்டு போவார். இதான் அவருடைய தொழில். ஒரு நாள் அவருடைய ஆர்டருக்கு போகும் பொழுது திடீர்னு ஒரு ஆளுடைய சத்தம் கேட்கறது, அலற சத்தம். என்னடான்னு போய் பார்க்குறாங்க, ஒருத்தரைங்கான ஒரு பாடி மட்டும் கிடக்கு, கொண்டு போட்டு போயிட்டாங்க, கழுத்தை அறுத்து போட்டு போயிட்டாங்க. இவர் ஆடு அறுத்துட்டு போனவர் அப்படியே கையில் கத்தியோடு நிற்கிறார். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும்ல. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நம்ம கல்புகள் எல்லாம் அல்லாஹுக்கு நடுங்காமல் இருக்குதே. அல்லாஹ் எப்போ பிடிப்பான், எப்போ அல்லாஹ்வுடைய பிடி கடும். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் பிடிச்சா அப்படிதான் பிடிப்பான். நம்ம நினைப்போம் யாருமே நம்மளை பார்க்கல, எப்போவும் சேஃப்டியாக இருக்கிறோம், நம்ம அப்படி தான் நினைக்கிறான். இன்னைக்கு மனுஷன் தவறு திரும்ப திரும்ப செய்யறதுக்கு காரணம் என்ன காரணம்? யாருக்கும் தெரியலை, ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறான்ல. அங்கே இருக்கிறான இந்த கசாப் கடைக்காரரு அங்கே போனால் இவர் கையில் கத்தி, ஆடறுத்த கத்தி, அங்கே ஒரு பாடி. இவர் போய் ஆளை தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மக்கள் கூட்டிட்டாங்க. மக்கள் கூடுனா மக்கள் பார்வையில் இப்போ யார் கொலையாளி? கொலை செஞ்சவ யாரு? கசாப்பு. வசமாக சிக்கிட்டார். ஆனால் உண்மையில் அவர் செய்யலை, அது நமக்கும் தெரியுதுல்ல. அவர் போய் பார்த்துருக்கிறாரு, அங்கே ஒருத்தர் இறந்து கிடக்காரு. ஆனால் ஊரே சாட்சி சொல்லிவிட்டது, ஒட்டுமொத்த ஊருமே சொல்கின்றது, இவர் மேலே தான் ரத்தம் இருக்கின்றது, இவர் கையில் தான் கத்தி இருக்கின்றது, அவன் அறுபட்டு கிடக்கின்றான், இவர் தான் கொலை செய்திருக்கிறார் என்று நீதிமன்றம் முடிவெடுத்து விடுகின்ற ஆதாரத்தின் அடிப்படையில். ஏன்னா நீதிமன்றத்துக்கு என்ன ஆதாரம் தேவை, அந்த ஆதாரம் இருக்குது. நீதி வழங்கியாச்சு, என்ன செய்யணும்? இவருடைய கழுத்தை துண்டித்திர வேண்டிய, தலையை தூக்கிட வேண்டியதான், இவர் தான் கொலையாளி அப்படின்னு. மறுநாள் அவரை மரண தண்டனை காண்டி இழுத்துட்டு வர்றாங்க. அந்த ஊர் மக்கள், அவரை தெரிந்த மக்கள் எல்லாம் அவரை பார்த்து கதறுகிறார்கள். இன்னும் நல்ல மனுஷன், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஒரு 20 வருஷம் ஒரு இடத்துல ஒரு ஆள் கடையை வச்சுட்டு அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் நல்ல வகையில் பேசி நல்ல பேர் எடுத்து நல்ல வியாபாரம் பண்ணி ஒன்று மண்ணுமா பழகுனா நமக்கு எவ்வளோ வாசமாக இருக்கும். திடீர்னு அவர் மேலே ஒரு குற்றம் வச்சு அவர் அதை மறுக்கின்றார். நான் செய்யலைங்க, நான் இந்த குற்றத்தை செய்யலை, நான் செய்யவே இல்லை, நான் போனேன், நான் அங்கே ஓடிட்டாங்க, நான் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த கடைசி நேரத்தை அவர் பார்க்குறாரு. அவர் பிள்ளையெல்லாம் நிற்கிது, அழுவுது, வாப்பா வாப்பான்னு அழுவுது. அங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாரும் நிற்கிறார்கள். இந்த புத்தகத்தை எழுதினவரும் நிற்கிறார், அவரும் பார்க்குறாரு. உண்மை சம்பவம் இது. அப்போ அந்த கசாப் கடைக்காரர் சொல்கிறாரு, நான் இறந்து போகிறேன்னு சொல்லி யாருமே அழாதீங்கிறார். அவருக்கே வேதனை, மனசு தாங்க முடியலை. மனசு தாங்க முடியாமல் அவர் சொல்கிறாருங்க, நான் இறந்து போகிறேன், நீங்களாம் இதுக்கு அழுவுறியா? அழுவாதிய, நான் இந்த கொலையை நான் செய்யலை, இந்த கொலையை நான் செய்யலை, ஆனால் சாகிறதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ரப்புக்கு தெரியும் கரெக்டாக தான் இருக்குது, என்னை கரெக்டாக தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க,
என்னை கொல்றது கரெக்ட், என்னை கொலை செய்வது கரெக்ட், எனக்கு மரண தண்டனை கொடுப்பது கரெக்ட், சரி, யாரும் அழ வேண்டாம், நான் சாக தகுதியானவன். ஏன் தெரியுமா? 20 வருஷமா இந்த பகதாதுல நான் கசாப்பு கடைக்காரராக இருந்தாலும் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கூஃபாவிலே நான் ஒரு படகோட்டியின் மகனாக இருந்தேன். அங்கு அவருடைய மகனாக இருந்து படகை ஓட்டிக்கொண்டும் இருந்தேன். அந்த நேரத்தில் எங்களுடைய வேலை என்னது? அந்த யூப்ரடிஸ் நதியில் வந்து கரை கடக்க விடுறது, இந்த கரையிலேருந்து அக்கறை கொண்டு போகிறது, அக்கறையிலேருந்து இக்கரை கொண்டு விடுறது, இதாங்க டியூட்டி. எங்களுடைய படகுல ஒரு பெண் வந்து ஏறினாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பெண்ணை இன்றைக்கு வந்து இந்த காதல் மோகங்கள் எல்லாம் இருக்குது, அதில் பல்வேறு விதமான குற்றங்கள் எல்லாம் நடக்கிறது. மோசமான குற்றங்கள் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாவில், முகம் தெரிந்து முகம் தெரியாமல், அறிந்து அறியாமல், இப்படி பல்வேறு குற்றங்கள், மோசமான கலாச்சார சீர்கேடுகள் யாருமே பார்க்கவில்லை என்ற அடிப்படையில் நடக்கிறது. அன்னைக்கு அவரு போட்டில் ஏறினது ஒரு பெண்ணு, ரொம்ப பிடிச்சி போச்சு. இவர் ஒன்றும் தப்பால நினைக்கல. என்ன நினைச்சாரு? நேராக வீட்டில் போய் நம்ம என்ன செய்வோம், பெண்ணு கேட்டுருவோன்னு ஒரு வீட்டில் போய் நல்ல சட்டையெல்லாம், அழகான சட்டையெல்லாம் போட்டுட்டு போய் அவங்க வாப்பாட்ட போய், உங்கள் மகளை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி தாங்க கேட்டால், என்ன வேலை பார்க்குற, நீ யார், உன் சொத்து என்ன, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. கேட்டால் நீ படகோட்டி, இல்லைப்பா உனக்கு தரதுக்கு விருப்பம் இல்லை, கிளம்புன்ட்டாப்புல. இவர் ரொம்ப வருத்தத்தோடி, அவமானப்படுத்திட்டாரன்னு கேவலத்தோடி வந்து என்ன செய்கிறாரு, மறுபடியும் வேலையை பார்க்குறாரு. கொஞ்சம் காலம் போகுது. ஒரு அம்மா ஒரு காலத்தில் பின்னாடி கொஞ்சம் காலம் கழித்து ஒரு குழந்தையோடு வர்றாங்க. யாருன்னு இவர் பார்த்தா இவருக்கு தெரியுது, யார்? அந்த பெண் தான். கல்யாணம் முடிச்சு பிள்ளையெல்லாம் இருக்குது. அந்த பிள்ளையோடு வந்து படகுல ஏறுறாங்க. படகுல ஏறும்போது இந்த இவனுக்கு ஒரு மனசில் அந்த வைராக்கியமும், ஏற்கனவே அவனுக்கு அந்த பெண் மீது இருந்த அந்த எண்ணமும் ரொம்ப உச்சத்துக்கு போய் என்ன செய்கிறாரு, இந்த பிள்ளைய பிடுங்கி தண்ணிக்குள்ளே முக்கிறார். கழுத்து வரைக்கும் முக்கிட்டு கேட்குறாரு, இன்னைக்கு எனக்கு நீ உடன்படணும், நான் என்னுடைய ஆசைக்கு நீ வந்து என்ன செய்யணும், ஒத்துழைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நீ ஒத்துழைக்கலன்னு சொன்னால் நீ கொண்டுபிடுவேன் இந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா பிள்ளைய காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு பாஞ்சி விழ அந்த அம்மா தலையில் வசமாக அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த அம்மா இறந்து போயாச்சு. உடனே இந்த பிள்ளைய அப்படியே தண்ணிக்குள்ளே முக்கி அந்த பிள்ளை இவன் கொல்றான். யார்? இந்த சம்மந்தப்பட்ட கசாப்பு கடைக்காரர் அந்த பிள்ளையை கொள்கிறார். கொன்று விட்டு படகை கவுத்தி போட்டுட்டு ஊர் முழுக்க போய் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? படகு கவுந்து போச்சு, படகு கவுந்து 2 பேரும் டெத், இறந்து விட்டார்கள், என் படகுல பயணம் செஞ்ச 2 பேர் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் எப்படியும் நீச்சல் தெரிஞ்சு ஓடி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு ஊர் முழுக்க சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரி இருக்குல்ல, பக்காவாக கரெக்டாகிடுச்சு. பக்கா கரெக்டாக போச்சுல. எப்படி எல்லாத்துக்கிட்டையும் தண்ணி அலை சுழல் ஏற்பட்டுச்சு, போட்டு கவுந்துச்சு, எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவர் 2 பேரும் காலி, நீச்சல் தெரியல, இறந்து போயிட்டாங்க. பிள்ளைய காப்பாற்றணும், தாயும் போயிடுச்சு, நான் நீச்சல் தெரிஞ்சு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு ஊர் முழுக்க சொன்ன நம்பினாங்க. நான் சொன்ன பொய்ய இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அதே போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறான். உண்மையிலேயே கொலை செய்தவன் நான் இல்லை, ஆனால் இந்த கொலையைத்தான் நான் செய்யவில்லை, நான் மறைத்த 2 கொலைகள் இருக்கிறது. அல்லாஹ்க்கு தெரியும்ல, அல்லாஹ் நீதியை கொடுத்துறான். அதனால நம்ம வந்து நம்முடைய உள்ளம் இருக்குதா இல்லையா, அல்லாஹ்க்கு அஞ்சணுங்க. நம்ம நினைக்கிறோம் நிறைய மறைச்சிட்டோம், யாருக்குமே தெரியல. அல்லாஹ் தான் சொல்றான், சும்மா கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك ஃபஹிய கல் ஹிஜாரா, உங்களுடைய உள்ளங்கள் இறுகி போய் விட்டது பாறையை போல. இந்த பாறையை போலன்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறான் அந்த வசனத்தில், இல்லை பாறையை போல அல்ல, அதை விட மோசம், அவ் அஷத்து கஸ்வா. பாறைன்னா என்ன தெரியுதுங்களா? நம்ம போய் மலைகளுக்கெல்லாம் போகிறோமா, அருவிகளுக்கெல்லாம் போகிறோமா, இந்த பாறைகளை கவனத்தில் வைங்க. இந்த பாறையை மாதிரி உள்ளம்னு சொல்லிட்டு இதை விட மோசம். ஏன்னா அந்த பாறை கூட சில நேரங்களில் இன்னமில் ஹிஜாரத்திலமா தஃபஜ்ஜர் மின்ஹுல் அன்ஹார், அதிலிருந்து தண்ணி என்ன செய்யுது, வருது, ஆறுகள் வருகிறது. யஷக்ககு, பிளந்து ஆறுகள் அதிலிருந்து வருகிறது. லமா யஹ்பித்து மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நொறுங்குகிறது பார். ஆனால் உன் கல்வி என்ன செய்யல, இறங்கலையே, பயம் வரலையே. அல் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது, ஹதீஸுகளை கேட்கும் பொழுது, வரலாறுகளை கேட்கும் பொழுது, சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது, நரகத்தை பற்றி அச்சுறுத்தும் பொழுது உன்னதுடைய கல்வி இறங்க மாட்டேங்குதே, இறுகி போய் கிடக்குதே. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்றான், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும், அல்லாஹ்வை நினைத்து உள்ளங்கள் அஞ்சக்கூடிய நேரம் அவர்களுக்கு வரவில்லையா? ஃபகஸத் அவ் ஃபதால அலைஹிமுல் அமத்,
நிறைய காலம் போயிடுச்சு. வலா யகூனு, அந்த யூதர்கள் மாதிரி ஆயிராதீங்கப்பா. வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப், அவர்களுக்கு நிறைய காலம் போச்சு, கல்புகள் இறுகி போய் இருந்துச்சு, அந்த மாதிரி ஆயிராதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை என்ன செய்யலாம், அச்சுறுத்துகின்றான். அதனால நம்ம கல்புக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய கல்புகள் என்ன செய்யும், அச்சத்தால் நடுங்கிவிடும். உத்துலியத் அலைஹிம் ஆயாத்தி, குர்ஆனுடைய வசனம் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும். இதுதான் யதார்த்தமானது. அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால் கல்புகள் நடுங்குவது, குர்ஆனை ஓதி காண்பித்தால் ஈமான் அதிகரிப்பது, அல்லாஹ் மீது அதிகமாக தவக்குள் வைப்பது, இது யதார்த்தமானது. அந்த கல்புகள் தூய்மை அடையல, துருப்பிடிச்சு கிடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து ஷம்ஸ் என்கிற ஒரு அத்தியாயம், உங்களுக்கு நிறைய பேருக்கு மனப்பாடமாக இருக்கும். வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷா, எல்லாமே சத்தியம். இந்த வசனம் முழுக்க, அத்தியாயம் முழுக்க சத்தியம்தான். சூரியன் மீது சத்தியம், பூமியின் மீது சத்தியம், வெளிச்சத்தின் மீது சத்தியம், இப்படி வானத்தின் மீது சத்தியம், இப்படி சத்தியம் சத்தியம் சத்தியம்னு 9க்கும் மேற்பட்ட சத்தியத்தை அல்லாஹ் செஞ்சுட்டு ஒரு செய்தியை தான் சொல்கிறான். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல், அதுக்கு எத்தனை சத்தியம், பல சத்தியம். சத்தியம் பண்றவ யாரு, அல்லாஹ். என்ன சொல்கிறான் சத்தியம் செய்து விட்டு அப்படின்னா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துறான் பாருங்க, அவன் தான் வெற்றி அடைஞ்சான். அவனுக்கு தான் அஃப்லஹ் ஃபலாஹ், அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அந்த உள்ளத்தில் அழுக்கையும் சலத்தையும் சீலையும், அதில் குரோதத்தையும் வன்மத்தையும் கஞ்சத்தனத்தையும் பாவத்தையும் இப்படி நீ சேர்த்து வச்சிருந்தேன்னு சொன்னா அவன் அழிந்து விடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் நெடுக எத்தனையோ வசனங்களை சொர்க்கவாசிகள் இப்படி இருப்பார்கள்னு சொல்றான். குர்ஆனில் பல இடங்கள்ல அல்லாஹ் பேசுறான். கத் அஃப்லஹல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் சொல்றான், முஃமின்கள் எப்படிப்பட்ட வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவர்கள் வீணானதை விட்டு விடுவார்கள், அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள், அவர்கள் அமானிதத்தை பேணுவார்கள், அப்படின்னு பல செய்திகளை அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். அதே மாதிரி சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் 74வது வசனத்திலிருந்து அல்லாஹ் அங்கே ஒரு செய்திகளை சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அப்படின்னு ஒரு பட்டியலை போடுறான். அதே மாதிரி சூரத்துல் அஹ்ஸாப்ங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதத் அங்கே ஒரு பட்டியலை போடுகின்றான். அது மாதிரி சூரத்து ஆல இம்ரான்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன, இது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டால் சொர்க்கவாசிகளின் பண்புகள்னு வச்சுக்கலாம். சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை பேசுவாங்க, வாக்கை காப்பாற்றுவாங்க, இப்படியே அல்லாஹ் தாஜ்ஜதில் பாவ மன்னிப்பு தேடுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி வழங்குவாங்க, தர்மம் அதிகமாக அவங்க செய்வாங்க, கற்பை பேணி பாதுகாத்து வாழ்வாங்க, இப்படி பல இடங்கள் எல்லாம் சொல்கிறான். ஆனால் இது எல்லாம் அப்படியே வட்டுருக்கமாக சுருக்கமான முறையில் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல பதிவு செய்கிறான் பாருங்கள். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா 79வது அத்தியாயம் 40வது வசனம் அல்லாஹ் சொல்றான். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ்வை அஞ்சி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, இந்த ஹவாவை விட்டு நஃப்ஸை எவன் காப்பாத்துறானோ, ஒரே ஒரு வார்த்தை தான், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ஹவாவை விட்டு யார் இந்த நஃப்ஸை காப்பாத்துறாங்களோ அவர்களுக்கு ஜன்னத், ஃபைனல் ஜன்னத் ஹியல் மஅவா, ஜன்னத் அவங்களுக்கு. இவ்வளோ வசனம், இவ்வளோலாம் கிடையாது, ஒரே ஒரு வசனம். அல்லாஹ் அஞ்சனும் நஃப்ஸு ஹவாலேருந்து காப்பாற்றப்படணும். ஹவா நஃப்ஸும்பாங்கல்ல, நஃப்ஸு என்பது பொது பெயர். நஃப்ஸுங்கிற அரபு சொல் இருக்குல்ல, நஃப்ஸுனா உள்ளம்னு வச்சுக்கிடுங்க. நஃப்ஸுனா உள்ளம், ஒரு பொது பெயர். ஹவாங்கிறது ஆபத்து. நஃப்ஸுங்கிறதுல நஃப்ஸு 3 வகையாக அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். நஃப்ஸை அல்லாஹ் என்ன செய்கிறான், 3 வகையாக குறிப்பிட்டு. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி, இந்த உடலில், மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்குது, அந்த சதை துண்டு சரியாயிருச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உடலுமே சரியாயிரும். அந்த சதை துண்டு கெட்டு போயிருச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உடலுமே கெட்டு போயிடும். அதுக்கு என்னது, அது ஹியல் கல்பு, அதான் என்னது, கல்பு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் நஃப்ஸை பற்றி பேசும்போது 3 இடங்களில் 3 வகையாக சொல்லி காட்டுறான்.
சூரத்து யூசுப் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், 12வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னன் நஃப்ஸல்ல அம்மாரா, அம்மாரா என்று சொல்கிறான். நஃப்ஸ் என்றால் தூண்டக்கூடிய ஆத்மா, தூண்டக்கூடிய நஃப்ஸு. அதே மாதிரி சூரத்துல் கியாமா என்கிற ஒரு அத்தியாயம், அதில் பார்த்தீங்கன்னா பின் நஃப்ஸில் லவ்வாமா என்று அல்லாஹ் சொல்கிறான். லவ்வாமா என்றால் அல் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நஃப்ஸை பற்றி 3 வகையாக 3 இடங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி சொல்லுகிறான். அதில் சூரத்து யூசுஃபில் அம்மரா என்று சொல்கிறான், நஃப்ஸ் அம்மாரா. அது மாதிரி சூரத்துல் கியாமா என்கிற அத்தியாயத்திலே நஃப்ஸு லவ்வாமா, தூண்டக்கூடிய நஃப்ஸு. அது மாதிரி சூரத்துல் ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் நஃப்ஸை பற்றி பேசும்போது நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று சொல்கிறான். இந்த 3ல் அம்மாரா என்பது மோசமான நட்பு. இந்த அம்மாரா என்பது சூரத்து யூசுஃபில் நீங்கள் பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது தவறான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறான். அந்த பெண்ணுக்கு உதாரணமாக சொல்லணும் நஃப்ஸ் அம்மாரா. என்ன செய்கிறாங்க அவங்க? என்ன ஆனாலும் பரவாயில்லை, எவ்வளவு கேவலத்திற்கு ஆளானாலும் பரவாயில்லை, என்னுடைய தவறு நடந்தே தீரணும், என்னுடைய உள்ளத்தில் நடக்கக்கூடிய மோசமான அந்த எண்ணம் எவ்வளவுதான் நீ விலகி போனாலும் பரவாயில்லை, உன் ஷர்ட் கிழிக்கப்படும், எனக்கு என்னுடைய எண்ணம் நிறைவேற்றும். இந்த மோசமான எண்ணம் இருக்கு பாரு, வட்டி வாங்கணும்னு நினச்சா வட்டி வாங்கி தான் தருவேன், பொய் சொல்லணும்னு நினச்சா பொய் சொல்லி தான் தருவேன், உறவை துண்டிக்கணும்னா ரப்பு சொன்னா என்ன, குர்ஆனில் இருந்தா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஒன்னிடத்தில் நான் பேச மாட்டேன், சாகிற வரைக்கும் பேச மாட்டேன். அண்ணன் தம்பி பிரிச்சுட்டு கிடப்பான். நஃப்ஸ் அம்மாரா, பாவத்தை செய்ய தூண்டக்கூடிய நஃப்ஸ், ரொம்ப மோசமானது. நஃப்ஸுல் லவ்வாமா, குத்தி காட்டி கொண்டிருக்கும், ஆகா இப்படி செய்கிறமே இப்படி செய்கிறமே, இது நடுத்தரமானது. நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி அடைந்த ஆத்மா. இவரை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கலாம். பாவத்திலிருந்து தூக்கி வீசினாங்க பாருங்க, போடா மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான், அல்லாஹ் என்னை வட்டியிலிருந்து காப்பாத்தினா, உறவை முறித்தலிருந்து காப்பாத்தினா, பொய் பேசுறதிலிருந்து காப்பாத்தினா, விபச்சாரத்திலிருந்து காப்பாத்தினா, மோசத்திலிருந்து, நாசத்திலிருந்து, கேட்டிலிருந்து, பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாத்தினான்னு சொல்லி நிம்மதியாக வாழ்றான் பாருங்க. இதை நஃப்ஸ் முத்துமையின்னா என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட முத்துமையின்னாவை நோக்கித்தான் நம்ம இதை என்ன செய்யணும், நடை போட வேண்டும். பாவம் செய்கிறது விசுவாசம் சொன்னாங்க. ஒரு முனாஃபிக் பாவம் செய்கிறதுக்கும் ஒரு முஸ்லீமுடைய பாவத்துக்கும் வித்தியாசம். பாவம் செஞ்ச முனாஃபிக்கு அவன் என்ன நினைப்பானா, மூக்கில் ஒரு ஈ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தட்டி போவான். இன்றைக்கி ஃபஜ்ர் தொழலை கவலைலாம் போட மாட்டான், அது கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வராது, அப்படி தட்டி விட்டு போயிடுவான். ஃபஜ்ர் தொழ ஃபஜ்ர் தொழலை ஆமாம் முடிச்சுட்டு போயிடுவான். இது ஒரு முஸ்லீம் உண்மையான மூமினாக இருந்தால், அல்லாஹ் இன்றைக்கி நான் சுபு தொழலையே, இது அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து, இது சுபு தொழுதாதான திம்மத்துல்லா, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தான அந்த அதிகாலை வேலை தானே, அந்த துஆவில், அந்த திக்ரில், அந்த குர்ஆன் ஓதுறதுல, அந்த தொழுகையில் என்னால் கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்படுவானா. ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னா, ஒருத்த பொய் சொல்லிட்டோம், பொய் சொல்லிட்டோம் பதறுவானா. எந்த அளவுக்கு சலாசனம் சொல்கிறாங்க, ஒரு பாறை மேலே இருக்குது, அந்த பாறை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் மேலே விழுந்துரும்னு இருந்தால் அவன் மனசு எப்படி இருக்கும், அந்த மாதிரி பதறுவானா. தௌபா, இந்த பாவம் செஞ்ச முஸ்லீம். முனாஃபிக்கு அப்படி ஈய தட்டி விடுற, மூக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொசுவை எப்படி தட்டி விடுவானோ அப்படி தட்டி விட்டு போவோம். அப்போ நம்ம யாருன்னு யோசிக்கணுங்க, நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது. நாம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் 20 வருஷ வாழ்க்கை, 40 வருஷ வாழ்க்கை, 30 வருஷ வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், கணவன் மனைவியாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை, பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, காலேஜ் ஸ்டூடெண்டாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, ஒரு இளமை பருவத்தில் அல்லாஹ் எவ்வளவு இளைஞர்களை பற்றி பேசுகிறான், இளம் பிள்ளைகளை பற்றி பேசுகிறான், எவ்வளவு சேவைகளை செய்ய முடியும். என் இளமையை நான் எப்படி கழிச்சிக்கிட்டு இருக்கிறேன், என் நேரத்தை நான் எப்படி கழிச்சிக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் யோசித்து பார்த்தா நம்முடைய உள்ளம் பதறணும்ல. உள்ளம் பதறினால் மாற்றங்கள் ஏற்படணும்ல, நன்மையை நோக்கி நாம் விரையணும்ல. அது போன்ற ஒரு மாற்றத்துக்கு நாம் என்ன செய்யணும், தயாரான அல்லாஹ்ட கேட்கணும். யா அல்லாஹ் ஆத்தி நஃப்ஸி தக்குவாஹா, என் நஃப்ஸுக்கு தக்குவாவை தா, இறையச்சத்தை கொடுயா அல்லாஹ், எனக்கு இறையச்சத்தை அதிகமாக தாயா அல்லாஹ், அதிகப்படுத்தியா அல்லாஹ், அஞ்சக்கூடிய உள்ளத்தை கூடியா அல்லாஹ், அஞ்சாத இதயத்தை விட்டு உணர்த்த பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடி நம்முடைய கல்பை நாம் சரியாக அமைத்து கொண்டோம் என்று சொன்னால், கல்பை அறிஞ்சவன் யாரு, ரப். உலகத்தில் யார் எந்த மனுஷனும் பார்க்க முடியாது, ஆனால் அல்லாஹ் அதை பார்ப்பான். கல்ல உள்ள என்ன ஓட்டங்கள் எல்லாம் ரப்புக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தி நம்ம இந்த அழகான ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் நடைபெற வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு முடிவை நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தில் அழகான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்மளை நகர்த்தும். அதான் சலாசனம் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் இருக்கிறது.
வலுவான ஒரு எண்ணத்தை நாம் வைப்போம். அல்லாட்ட அதிகமாக கல்புக்காக நம்ம துவா செய்யணும். மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்குங்க அறிவு அமல் ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர் என்கிற ஒரு அத்தியாயம், சூரத்துல் அஸ்ர் குட்டி அத்தியாயம் ஓதுங்க பார்ப்போம். வல் அஸ்ர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் எல்லாத்துக்கும் மனப்படமா இருக்கா? இருந்தால் ஆகும். குர்ஆன்லேயே குட்டி அத்தியாயம். அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? காலத்தின் மீது சத்தியம், மனிதர்கள் அனைவர்களும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரப்பி அதனால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களிலும் பொறுமை காத்திருக்கிறாங்களோ அவங்கள தவிர. 4 பண்பு: ஈமான், நல்ல செயல்கள், தவாசோ பில் ஹக், தாவா, அடுத்து சபுர். இந்த ஈமான் என்பது அறிவால் வர்றதான். அல்லாவை நம்புறது இருக்கு. எப்படி நம்புறது? அல்லாவை நம்புறது இருக்கு இல்லைங்க. எப்படி அல்லாவை நம்புறது? இன்னைக்கு எல்லாரும் அல்லாவை நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பேப்பர் வருது, அந்த பேப்பரில் ஏதாவது எழுதியிருக்கிறான். இந்த பேப்பரை யார் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்களோ, சில வாட்ஸ்அப்பில் செய்தி வரும் பாருங்க. இப்போது புதுசாக போயிட்டுருக்குது, இந்த நோன்புக்கு இன்னும் 70 நாள் இருக்கிறது, இந்த செய்தியை யார் முதலில் சொல்கிறாரோ அவருக்கு 100 நன்மை கிடைக்கும், இந்த மெசேஜை யார் ஃபார்வேர்ட் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா நம்ம ஆள் என்ன செய்யுது? நம்ம பொம்பளையில் ஆண்கள் எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணிவிடு, எல்லா குரூப்லையும் போட்டு விடு, போட்டு 10 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணு, 100 பேர் ஃபார்வேர்டும் கிடக்கு. இது யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். என்ன அறிவு? யாரை பார்த்து அறிவு இல்லைங்கிற சண்டைக்கு வந்துடக்கூடாது. மார்க்க அறிவு இருக்கணும் இல்லைங்க. மார்க்கத்தை நாமளா ஏற்படுத்தி கொள்வது மார்க்கமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவது மார்க்கமா? எதுங்க? சலாசம் கற்றுத்தருது நம்ம இருக்கோம். தொழுவ எப்படி வேணும் தொழுதுக்கலாமா? தொழுவும் போது கிபிலா எங்கே இருக்குன்னு கேட்குறோம். ஏன் கிபிலா கேட்குறோம்? உன் பாட்டு தொலை வேண்டியது அங்கே பார்த்து தொலை வேண்டியதானேங்கிறேன். கிழக்க பார்த்து கொஞ்சம் தொழுவுங்க, வடக்க பார்த்து கொஞ்சம் தொழுவுங்க, மேற்க பார்த்து தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்குன்னு தொலை வேண்டியதானே. எதுக்கு கிபிலா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. ஏன் மகரிபுக்கு 3 ரக்காத்துன்னு கேட்குறேன்? ஏன் 4 தொடர்ந்து இந்த 2 ரக்காத்து தொலை வேண்டியதான். பிஸினா, ரொம்ப பிஸினா 2 தொழலாம்ல, எதுக்கு 3 தொழுவுறீங்க? ஃபஜ்ரில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிய, ஒரு 4 தொலை வேண்டியதானே, எதுக்கு 2 இப்படிலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் செய்ய முடியும். அதான் ஈமானும். ஈமான் கொள்றது இருக்கு பாருங்க, நாம பாட்டுக்கு ஈமான் கொள்றது. எப்படி ஈமான் கொண்டு வச்சிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் பற்றி என்ன சொன்னாங்க? ஈமான் பரக்கத்து எப்படி வரும், ரஹமத் எப்படி வரும்? அதானே. இன்னைக்கு கணவன் இழந்த பெண் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு விதவை பெண்ணு சொல்கிறோம் தமிழில், அப்படி தானே? விதவை பெண். இந்த விதவை பெண்ணுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்னங்க? நம்ம லைஃப்பில் முன்னேற்றத்துக்கோ அல்லது பின்னேற்றத்துக்கோ விதவை போய் சம்மந்தப்படுவாங்களா? ஆனால் மனுஷன் எப்படி நம்பிட்டு இருக்கிறான்? எப்படி நம்பிக்கை வச்சுருக்கிறான்? விதவை பெண் போனால், இவன் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, இவர் தலைவர் முதல் நாள் ஆஃபீஸ் போவார், அல்லது முதல் நாள் ஸ்கூலுக்கு போவார், முதல் நாள் காலேஜ் போவார், அல்லது பரீட்சை எழுத போவாங்க, அல்லது மாப்பிள்ளை பார்க்க போவாங்க, அல்லது பெண் பார்க்க போவாங்க. அந்த பெண்ணை பார்த்தோன்னே வா உள்ள எதுக்குள்ளே வரணும்? அது மோசமான சகுனம் அப்படிதான் வருதா இல்லையா? இது இருக்குல்ல மார்க்கத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் விதவைக்காக போராடுகிறாரோ, யார் ஏழைகளுக்காக போராடுகிறாரோ, பகல் முழுக்க நோன்பு வைத்ததுக்கு சமம், இரவு முழுக்க நின்று தொழுததுக்கு சமம். எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! ஒரு விதவைன்னு ஒன்றது இருந்தா, அவங்க விதவை, அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, கணவனை இழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கான வாழ்வாதாரம் கஷ்டமா இருக்கும், வாழ்க்கையில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கும், சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக நீங்க, ஒரு ஆணாக நாம என்ன செய்யணும்? அவங்களுக்கான ஹெல்ப் என்ன செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு சரியா வரும், அவங்க லைஃப் நல்லா அமைகிறதுக்கு என்ன செய்யணும்? கிடைச்சி செஞ்சு கொடுத்துட்டோன்னா நம்ம பெரிய முஜாஹித் மாதிரி. கல் முஜாஹித், போராளியை போல யுத்தத்துக்கே போக வேண்டாம், போராளி. அப்போ எவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு. கெட்ட சகுனமா நல்ல சகுனமா? கெட்ட சகுனம் நல்ல சகுனமா? நல்ல சகுனங்க. நல்ல நமக்கு ஒரு வாய்ப்புக்கு தேடி வந்திருக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதை என்ன செஞ்சுட்டான்? கெட்ட சகுனம் வாங்கி வச்சுட்டான். போன கல்யாணம் வரைக்கும் உமாவை மேடையில் ஏற்றிருப்பான், இந்த கல்யாணம் உமாவை மேடையில் ஏற்றிருக்க மாட்டான். காரணம் என்னவா இருக்கும்? வாப்பா இறந்துருப்பாரு,
அப்பா இறந்துருப்பாரு, உம்மா யாரு? சகுனம், கெட்ட சகுனம். நினைக்கிறேனா இல்லையா? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது. காலத்தை திட்டாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோன்னு வைங்களேன், அந்த நம்பிக்கை யார்ட்டிருந்து வரணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கணும். இல்லை என்று சொன்னால் கெட்டது தான் எல்லாம். அதனால் ஈமானிலேயே நம்ம நம்பிக்கை கொள்வதிலேயே நல்ல நம்பிக்கை, சரியான ஈமான் என்று ஒன்று இருக்கிறது. இந்த கெட்ட விஷயங்களை, இது போன்ற மார்க்கத்தில் முன்னுதாரணம் இல்லாத எவ்வளவோ மூட நம்பிக்கைகளை சகுனம் பார்க்கறதுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறான். அன்னைக்கு ஒரு சகோதரர் அப்படி தான் நமக்கு தெரிஞ்ச வேண்டப்பட்டவர் சொன்னார். அவர் பெட்ரோல் வேண்டப்பட்டவர்னா என்ன சொந்தத்தில் வச்சுக்கிடுங்க, ஏன்னா ரொம்ப நெருங்கியவரெலாம் இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, பெட்ரோல் போட்டுட்டு வண்டி எடுக்கிறாரு, பெட்ரோல் பல்கில் இருந்து வெளியே கொண்டு வர்றாரு. டவால்னு ஒருத்தன் இடிச்சிட்டான் சைடில். இடித்த உடனே அப்படியே பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு சா ஒரே இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது, அம்மாவை போய் பார்க்கணுன்னாரு. அவர் அம்மா நான் நினச்சிக்கிட்டேன். யார் எந்த அம்மாங்க அப்படின்னா சேதிலி பாத்திமா. வருஷம் வருஷம் ஒரு கணக்கு இருக்கான், அந்த கணக்கை முடித்தா வாழ்க்கை சரியாயிருமா, அந்த கணக்கு முடிக்காதனால வாழ்க்கை கெட்டு போச்சுங்கிறாருங்க. இப்படி நம்பிட்டு இருக்கான் சில பேர், இப்படி மோசமான நம்பிக்கைகள். அதனால் நம்பிக்கை விஷயத்தில் ஃபஸ்ட்டு நாம் படிக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான வகுப்புகள்லாம் உங்களுக்கு அழகான ஒரு சான்ஸ், சூப்பரான ஒரு வாய்ப்பு. இந்த பிள்ளைகள் ஏற்படுத்தக்கூடிய இந்த வகுப்பு இருக்குதே, அழகழகான தலைப்புகளை கொடுத்து, அந்த இன்றைக்கி எனக்கு வேறு வேறு நல்ல தலைப்புகளும் கொடுத்துருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் ஃப்யூச்சரில் என்ன செய்வோம், கண்டிப்பாக பேசுவோம். அப்போ நம்பிக்கைகளை விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அறிவு ரீதியான நம்பிக்கை இருக்கணும், மார்க்கத்தை படிக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு முன்னாடி அதை என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கி ஏரியா நிறைய தர்காக்களை பார்க்கலாம். குறிப்பாக டவுன் பகுதியில் மேலப்பாளையத்துலலாம் சரியான தர்கா தான். நான் என்ன செஞ்சேன், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே உள்ள இது மாதிரி ஒரு பெண்கள் பயானில் சொல்லியிருந்தேன். குறிப்பாக வாரம் தொடராக ஒரு இடத்துக்கு பயனுக்கு போவோம். அப்போ அங்கே நானியாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்காவும், அந்த பக்கம் ஒருவர் பேர் சிராஜ் ஏதோ ஒரு சம்திங் பேர், அவர் தர்காவும் இருந்துச்சு. இவங்களை பற்றி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது எடுத்துகிட்டு வர்றாங்க, இவங்க 2 பேருமே இங்கே அடக்கப்படவே இல்லை அப்படின்னு. அவ்வளோ நாள் வரைக்கும் அந்த தெருமக்களுக்கே தெரியல என்னது. நான் யூடியூப்பில் இதில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ரெக்கார்டு தான், பிரச்சனையே கிடையாது, எனக்குதா. அது 2 பேருமே அடக்கப்படலைங்க அங்கே. ஆனால் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அங்கே அடங்கியிருக்காங்கன்ட்டு. வரலாறு போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் உனத்தையும் காணும். ஆனால் நல்ல மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க. நல்ல மனிதர்கள்னால் என்ன, எப்பொழுதும் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடுங்க, எந்த ஒரு தர்காவில் அடக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே அவங்க நல்லவங்களாக இருக்கட்டும். நமக்கு என்ன தெரியுமா முன்னுதாரணம், நமக்கு என்ன தெரியுமா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நம்பிக்கை, அவங்க நல்லவங்க, நாம் எப்படியா இருக்கணும், அதே மாதிரி நல்லவங்களாக இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்லவர், அதே மாதிரி நல்லவங்களாக நாம் இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக்க முடியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவங்க, அதே மாதிரி வழியில் நாம் வாழணும். அவங்கள கடவுளாக்க முடியுமா? எத்தனையோ நபிமார்கள் நல்லவர்கள் தான், அவங்க வழியில் நம்ம வாழணும். அவங்கள கடவுளாக்க முடியுமா? அவங்க யாரையும் கடவுளாக்க முடியாது. இன்றைக்கி என்ன பார்த்தா பொட்டல் புத்தூரில் யானைக்குட்டி அவுளியான்னு சொல்லி அதுக்கு ஒரு தர்கா, பீடி மஸ்தா அவுளியான்னு அதுக்கு ஒரு தர்கா. இப்படி என்ன செய்கிறாங்கன்னா பீடி காணிக்கை தூக்கி போடுற, அள்ளி போடு, பீடியை போடு, பீடி குடிச்சு நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏற்றுக்கவில்ல யாராவது இங்கே இருக்கல, நம்ம பிள்ளைகள் நல்லா காஜா பீடி நல்லா இருக்குன்னு சொன்னால் விடுவோமா? விட மாட்டோம். ஆனால் அவுளியாவுக்கு பீடி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். நம்பிக்கைங்க, அதாவது யோசித்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோமே, இதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுதா, நம்ம மனோ இச்சை சொல்லுதா? மனோ இச்சை சொன்னால் தூக்கி போட்டுரு. முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியோர்கள் சொன்னார்கள், தேவையே கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, அவ்வளோதான். அப்படின்னா அவன் அதானே செஞ்சான். யாரு? மக்கது குஃபார் என்ன செஞ்சாங்க? 360 சிலை என்னது, நல்லவர்கள் நபிமார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செலவு வச்சிருந்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செலவு வச்சிருந்தா, இசாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செலவு வச்சிருந்தா. அதுக்கு முன்னாடி உள்ள சிலை என்ன, லாத்து மனாத்து உஸ்ஸா செலவு. அதுக்கு முன்னாடி எத் வத்து சுவாக யகூத் யஊக் நஸ்ரு, எல்லாம் நல்லவர்கள், நல்ல மனிதர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள். நல்ல மனிதர்களாக இருந்தால் அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும். அதனால் மார்க்க விஷயத்தில் ஃபஸ்ட்டு அறிவு ரொம்ப 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 முக்கியம். அதுக்கடுத்து அமல் செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொடராக நடந்து வருகின்ற இது போன்ற வகுப்புகளிலே முழுமையாக நாம் பங்கு பெறுவது எப்படி நாம் அவசியமாக கருதுகிறோமோ,
இது சொல்லப்படுகின்ற தகவலின் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு சூழலை ரப்புல் ஆலமீன் தர வேண்டும். நம்முடைய உள்ளம் விஷயமாக நாம் அதிகமாக இன்றைக்கு சில வசனங்களையும் ஹதீஸுகளையும் சில வரலாற்று நிகழ்வுகளையும் உங்களிடத்தில் நினைவுபடுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கல்பை தக்குவாவை பெறுகிற கல்பாக அல்லாஹ் ஆக்கணும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்குவாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துக்கு நீ இறையச்சத்தை கொடு, தக்குவாவை கொடு என்று, என்னுடைய நஃப்ஸை நீ தூய்மைப்படுத்தி என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து தூய்மையான ஒரு வாழ்க்கைக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அல்லாஹ் அதற்கு அருள்புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? கேள்வி பதிலில் முதலாவது இந்த நபிமார்கள் பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரே காலத்தில் நபிமார்கள் பலர்கள் இருந்தால், இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருந்தால் இவங்களுக்கு வகி வர்றது சம்பந்தமாக இப்படி வேறு வேறு வகி வருமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நபிமார்கள் தூதர்கள் என்று 2 வகையான பிரிவுகள் இருக்குது. நபி அப்படின்னு சொன்னால் எடுத்து சொல்வது என்று அர்த்தம். ஏற்கனவே ஒரு நபி வந்திருப்பாங்க, ஏற்கனவே ஒரு தூதர் வந்திருப்பாங்க, அந்த தூதர்கிட்ட தூது செய்தி வந்திருக்கும் இல்லையா, அதை எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு நபி என்று ஒரு பேர். ரசூல் என்றால் தூதர், இறை தூதர், அல்லாஹ்விலிருந்து வஹி நேரடியாக நிச்சயம் அவங்களுக்கு வரும். ஒரே நேரத்தில் இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் ஒரே காலத்தில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி யாசின் சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அங்கே 2 தூதர்கள் இருந்தார்கள், அவர்களோடு இன்னொரு தூதரும் சேர்ந்து கொண்டார். ஒரு 3 பேர் ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்கிறான்னு இருக்கு. அல்லாஹ்விலிருந்து தூதராக இருந்தால் அல்லாஹ்விலிருந்து வஹி என்ன செய்யும், வரும். சில நபிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, தனக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த நபியுடைய அந்த சட்டத்தை அப்படியே எடுத்து சொல்வார்கள். அவர்களுக்கு எடுத்து சொல்வது மட்டும்தான் கடமையாக இருக்கும் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். இதில் நபிமார்கள் என்பவர் எடுத்து சொல்பவர், ரசூல் என்பவர் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுக்கு புது மார்க்கம் ஷரியா வரும். 2 பேருக்குமே வகி வரும். ஷரியா என்பது யாருக்கு தான் வரும், தூதர்களுக்கு தான் வரும். தூதர்கள் மார்க்கத்தை சொல்லி அதற்கு பிற்பாடு மக்கள் எல்லோரும் வழிகேட்டுக்கு போய் எல்லோரும் முற்றாக மார்க்கத்திலிருந்து வெளியே போன பிறகு அல்லாஹ் திரும்ப தூதர் அனுப்புவானே, அப்போ புது ஷரியா வரும், புது சட்டமாக இருக்கும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டம், அவங்களுக்கு வந்த ஷரியத்து அது வேற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வேதம் அது அதனுடைய சட்டத்திட்டங்கள் வேற. 2க்கும் வித்தியாசமாக இருக்கும். ஒரே சட்டமாக இருந்தால் நபியாக இருப்பாங்க, அடுத்து வருவாங்க. ஒரே சட்டமாக இருந்தால் நபியாக இருப்பாங்க, தூதருக்கு தொடர்ந்து வருவாங்க. இல்லை புதுசாக ஒரு வேதம் வருகிறது என்று சொன்னால் அவங்க யாராக இருப்பாங்க, ரசூல். வஹியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பொதுவானது ரசூல் நபி என்கிற டிஃப்ரென்ஸ் என்ன செய்யுது இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத என்னுடைய கருத்து. அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அப்புறம் இந்த பள்ளி விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. பள்ளி அடித்தா 100 நன்மை, இது பற்றி உங்களுடைய செய்தி என்ன? அல்லாஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி தான். பள்ளி எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குன்றத்தில் போடும் பொழுது இந்த பள்ளி தான் என்ன செஞ்சிச்சு, அந்த நெருப்பை ஊதிச்சு. அதனால் நெருப்பை நீங்கள் அந்த பள்ளியை கண்டால் நீங்கள் அடியுங்க அப்படிங்கிறது தான் ஹதீஸு. சில பேர் சொல்கிறாங்க, இவ்வளோண்டு பள்ளி அது நெருப்பை ஊதுமா, ஒரு லாஜிக் இருக்கா இதில் இந்த பள்ளி அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. பள்ளின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் நீங்கள் அடித்து பாருங்கள், எத்தனை வகை இருக்குன்னு தெரியும். பள்ளி ஒரு வகையெல்லாம் கிடையாது, நீங்கள் பார்க்குற பள்ளி மட்டும் கிடையாது. விளங்கிச்சா? அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, அதை அடித்தா 100 நன்மைனா அடிங்க, 100 நன்மை. சஹீஹான ஹதீஸ் தான் அது. விளங்குதா? ஹதீஸ் இருக்குது, நம்ம அமல்படுத்துகிறோம். இதில் எந்த விதமான ஒரு பேதமும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுங்க விளங்கணும். 3ஆவது கேள்வி என்னது? ஒதுவை பொறுத்த வரைக்குங்க, ஒதுவுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பிலால் உங்களுடைய காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன், சொர்க்கத்தில் உங்கள் பாதம் காலடி சத்தம் கேட்டேன், என்ன செய்வீங்க நீங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்போ நான் ஒது செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுவேங்கிறாங்க. அவங்க 2 ரக்காத்து சிறப்பாக சொல்கிறாங்க. ஆனால் ஒது தான், ஒது முறிஞ்சா நான் ஒது செய்வேன், ஒது செய்யும் போதெல்லாம் 2 ரக்காத்து தொழுவேன். அது மாதிரி ஒது செய்கிறத பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் ஒது செய்து முடித்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய 8 கதவுகள் என்ன செய்யப்படும், திறக்கப்படுங்கிறாங்க. இதுக்காண்டியே நம்ம என்ன செய்யலாம், அடிக்கடி ஒது செய்யலாம். ஒது செய்கிறத பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நாளை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்து ஒதுவினுடைய உறுப்புகளால் அடையாளம் காட்டப்படும். எப்படி கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் அந்த முகம் கை கால்கள்லாம் வெண்மையாக இருக்க குதிரை எப்படி கிளியராக தெரியும், அந்த அன்னைக்கு இது குதிரை, அந்த அன்னைக்கு தெரியுமா இல்லையா எவ்வளோ குதிரை, அந்த மாதிரி என்னுடைய உம்மத்தை நான் தெரிஞ்சுக்குவேன். ஒதுவுடைய உறுப்புகள்லாம் இப்படி பல சிறப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சிறப்பு, அதுக்கு ஹதீஸு கிடையாது.
நைட்டு உது செஞ்சுட்டு தூங்குனா அல்லாட்ட போய் சஜிதா செஞ்சுட்டு வந்த மாதிரி அப்படி ஒரு செய்தி கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் என்ன செய்யணும், இதில் இருக்குது அதில் இருக்குதுன்னு சொல்லணும். சரிங்களா? அப்படி ஒரு ஹதீஸு கிடையாது. பொதுவாக உதுவுக்கு எண்ணற்ற பல சிறப்புகள் இருக்கிறது. நைட்டு உது செஞ்சுட்டு படுத்தா சிறப்பு தான். அது உது செய்கிறதே நன்மை தான். உது செஞ்சுட்டு ஷஹாதா சொல்கிறது நன்மை தான். உது செஞ்சவொன்று 2 ரக்காத் தொழுகிறது நன்மை தான். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை நல்ல முறையில் விளங்கி வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழலை தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.